ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். க்ளோரியோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்லாய கொலை பண்ண வந்த ஆள ஜின்லாய் ஒரு வழியா மாத்தி தாக்கி இருந்தான். சோ அதனால அந்த பையன் இறந்து போயிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. அந்த பையனோட பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு ஜின்லாய் நேரா ரூம்குள்ள வரான். ஷென்பாவை பார்த்ததும் உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறான். அவன் என்ன நெஞ்சிலேயே ஏட்டி உதச்சிட்டான். ஷென்பா நெஞ்செல்லாம் வலிக்குது, என்ன பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு அவன் டிராமா போட ஆரம்பிக்க ஷென்பா பக்கத்துல வரா. நல்ல ஜின்லாய் புடிச்சு கிள்ளி வச்சிடுறா. உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? உனக்கு கொலை பண்றதுக்கு ஆளுங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, அத பத்தி கண்டுக்காம அங்கங்க போய் சாப்பிடுறது, நல்லா சுத்தி பாக்குறதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க ஜின்லாய் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஷென்பா அப்படின்னு அவ கையை பிடிச்சிட்டு, எனக்கு எப்பவுமே பயமே இருந்தது இல்ல, அந்த மினிஸ்டரை டேக்கிள் பண்ணோம் பாரு அப்ப கூட நான் பயந்தது இல்ல, ஆனா இன்னைக்கு என்னோட அண்ணன் எனக்கு கொல்றதுக்காக கேக்ல விஷம் வச்சிருக்காரு ஷென்பா, இதனால நம்பவே முடியல. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல, என் மேல யாரும் பாசம் காட்டுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்லாய் அழுதுட்டு இருக்கான். ஷென்பா பாக்குறா, நான் இங்க இருக்கேன்ல அது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, அப்ப நீ வாழ்க்கைக்கும் என் கூட இருப்பியா அப்படின்னு ஜின்லாய் கேட்டுறான். ஷென்பா அமைதியா வாய் மூடிடுறா. ஜின்லாய் பாக்குறான், எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, ஒவ்வொரு தடவையும் நீ யோசிச்சுட்டே இருப்ப. ஷென்பா நீ என்கிட்ட என்ன மறைக்கிற? இதுக்கும் மேல வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் வச்சிருக்க? யார் அந்த மேனேஜர் இருக்கானே செங்கு அவனா? இல்ல எப்ப பாரு சீனியர்னு பின்னாடியே சுத்திட்டு வரானே வென்னு அவனா? இதுல ரெண்டு பேர்ல யாரையோ தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க ஷென்பா சிரிக்கிறா. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அப்படி ஏன் நான் அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்க ஷென்பா அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கெல்லாம் அழக்கூடாது, ஃபியூச்சர் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டு போகாம நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு ஜின்லாய் அவளுக்கு கிஸ் பண்ணிருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாயோட அப்பாவை காட்டுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம இடத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஜின்லாயோட அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஷோயோட ஒய்ஃப் வரா, குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த குழந்தை, தாத்தா நீங்க கொடுத்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த ஒய்ஃப் இருக்கால, மாமா உங்களுக்காக நான் சில ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன், இப்போது வந்திருக்குன்னு சொல்ல அந்த குழந்தை அதை சாப்பிடுறதுக்கு எடுக்க போகுது. இல்ல மாமா அவனுக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கு, அவனுக்கு அதை கொடுக்காதீங்க அப்படின்னு அவ கைய வைக்கிறா. அப்ப அவ கையில காயமா இருக்கு. என்னம்மா இன்னும் என் பையன் ஷூயோ உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறானான்னு கேட்க, இல்ல நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ சமாளிக்கிறா. ஆனா அந்த ஜின்லாயோட அப்பா செம்மையா கடுப்பாயிடுறான். நான் விட மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன், கொஞ்சம் கூட பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கணும்னு அறிவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்க ஷென்பாவோட சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த குழந்தை இருக்கால, ஒரு பொம்பளை குழந்தை இருக்குல்ல ஷூயுக்கு, அந்த குழந்தை பால் விளையாடிக்கிட்டே ஓடி வந்துடுறா. தனியாவா வந்த அப்படின்னு யுன்ஷோவ கிட்ட கேட்க, தனியா வரலையே அங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறா. யாரோ ரெட் ட்ரெஸ் போட்டவங்க ஒளிஞ்சு நிக்கிறாங்க. யுன்ஷோ பாத்துட்டு இருக்கா, யார் இந்த குழந்தைய மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குதுன்னு. வேலைக்கார லேடி வந்து அந்த குட்டி பொண்ணு கூட்டு போயிடுறாங்க. யுன்ஷோக்கு ஏதோ சந்தேகம் இருக்க மாதிரியே இருக்கு. ஜின்லாய் கிட்ட மஜிஸ்ட்ரேட் வரான். நேத்து உங்க மேல போட பார்த்த இந்த ஊசியை ஒருவேளை உடம்புல போட்டிருந்தா உடனே மரணம் தான், அதுவும் இல்லாம ஊசியை வெளியே எடுத்திருந்தா கொலை பண்ணப்பட்ட விதமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன் அதை விட சொல்ல போனா டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஷூயோட ஒய்ஃப் வந்துடுறா. உங்க அண்ணனை உங்க அப்பா இழுத்துட்டு போயிருக்காங்க, தண்டனை கொடுக்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரா. உடனே ஜின்லாய் அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஷூயு அவங்க அப்பா நல்லா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அறிவு கட்டவனே, சொந்த தம்பியை கொல்றதுக்கு விஷம் வச்சிருக்க, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு கேட்க, நானா தம்பிக்கு விஷம் வச்சேனா? அப்பா என்ன சொல்றீங்க, அது நான் கிடையாது அப்படின்னு ஷூயு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அடி அவனுக்கு பலமா விழுந்துகிட்டே இருக்கு. அப்பா எனக்கு ஏற்கனவே கால் முடியாம போயிடுச்சு குதிரையில இருந்து விழுந்துல இருந்து, அது வரைய நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் தானே நான் உங்களுக்கு அடிமையாவே மாறினேன், இன்னும் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இவன் மேல தண்ணியை ஊத்துங்க, நல்லா ஐஸ் தண்ணியை ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை கொடுமைப்படுத்துறாரு. இங்க ஷென்பா கிட்ட வேலைக்கார பொண்ணு இந்த விஷயத்த வந்து சொல்றா. ஆனா இது ஜின்லாயோட ஃபேமிலி ப்ராப்ளம், இத பாத்துக்க வேண்டியது அவனோட கடமை, அவன் பாத்துக்குவான், நம்ம தலையிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அமைதியா உட்கார்ந்துருக்கா. இங்க ஜின்லாய் வரதுக்குள்ள அவங்க அண்ணன் மேல ஐஸ் தண்ணியை ஊத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அப்பா உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு ஜின்லாய் போய் கேட்க, இப்பதான் முதல் தடவையா இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்பான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்லாய் கிட்ட அவங்க அப்பா சண்டைக்கு வராரு. ஜின்லாயும் பக்கத்துல இருக்கிற வெப்பன் எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஏதோ போர்க்காலத்துல சண்டை போடுற மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க அண்ணன் குளிர்ல நடுங்கிட்டே இருக்கான். என் அண்ணனை நான் காப்பாத்துறதுக்கு போறேன், அதுவும் இல்லாம நானும் என் அண்ணனும் ஒரே அம்மா வயித்துல பிறந்தவங்க, முழு அண்ணன் தம்பிங்க, எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு இப்படி காயப்படுத்துறதுல என்னப்பா இருக்கு? எங்க நான் என் அண்ணனோட பதவியை பறிச்சிருக்கணும்னு பயந்துட்டு அவன் என்ன கொல்ல பாத்திருக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஒரு அண்ணன் தம்பி உறவுல இப்படி ஒரு பிரிவினையும் உண்டாக்கி இருக்கீங்கன்னு சொல்ல ஜின்லாயோட அப்பா பாக்குறாரு. என் பையங்கிறத நிரூபிக்கிற மாதிரி வந்திருக்கான், என்ன மாதிரியே பேசுறான், இதே மாதிரிதான் துடிப்போட நானும் இருந்தேன், தளபதியா ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு அங்க பெருமை வாங்கி தந்தேன், அதே மாதிரி என் பையனும் பெரிய பெருமை வாங்கி தருவான் அப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஜின்லாய் பாக்குறான், என் அண்ணனை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க அண்ணனை கை தாங்க
இருக்காங்களா கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஷூயு பாத்துட்டு இருக்கான், இது என் சொந்த தம்பியா அப்படின்னு. ஷூயுவை கூட்டு போயிட்டு அந்த ஈர ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு நல்ல பெருசா போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு நல்ல நெருப்பை கொண்டு வந்து பக்கத்துல வைங்க, கறியை கொண்டு வந்து பக்கத்துல வைங்க அப்படின்னு சொல்ல ஜின்லாய் சொல்ற மாதிரியே செய்யறாங்க. மேஜிஸ்ட்ரேட் பாத்துட்டு இருக்கான், அவனும் அங்க இருந்து வெளியே போயிடுறான். அப்போ இந்த ஷூயோட செகண்ட் ஒய்ஃப் இருக்கால, அவ அங்க வந்துடுறா. சூப் செஞ்சு வச்சிருக்கேன், இதை மறக்காம குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. வேகமா அதை எடுத்து ஷூயோ குடிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்லாய் சொல்றான், அண்ணா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா அப்படின்னு அவனுக்கு தலைவாரி விட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். உன் பதவியை நான் திருட மாட்டேன்னா நான் கண்டிப்பா உன் பதவிக்கு எந்த ஆபத்தும் வரதுக்கே விட மாட்டேன், நீ கவலைப்படாத, என்னை பார்த்து பயப்படாதன்னு சொல்ல நான் உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணல, என் பதவிக்கு ஆபத்து வந்துரும் நான் நினைக்கவே இல்லை, நான் சொல்றத நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷூயோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு ஜின்லா எங்க இருந்து கிளம்புறான். நீ என்ன நம்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒன்னே ஒண்ணு, அம்மாவை பத்தி நீ சொன்னல உனக்கும் எனக்கும் ஒரே அம்மான்னு, என் அம்மாவை பத்தி என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா ஷூயு கேக்குறான். அங்கேயே உட்காந்து ஜின்லாய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஷென்பா பாத்துட்டு இருக்கா. ஷூயோட ஜின்லாய் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியுது. நம்ம பேக் பண்ணுவோம், கிட்டத்தட்ட பிரச்சனை எல்லாம் முடிகிற லெவலுக்கு வந்துருச்சு, நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஷென்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்லாயும் ஷூயுவும் ஒன்னா உட்காந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு, நான் இங்க இருந்த லேடி தான் என்னோட அம்மான்னு நினைச்சிட்டே இருந்தேன், அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது ஏதோ சொந்த அம்மா பண்றதுல ஏதோ உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு. என்ன நல்லா தான் பாத்துட்டாங்க, யாராவது என்ன காயப்படுத்திட்டா என்ன வந்து அழுறதுக்கு கூட விட மாட்டாங்க, நான் அழுதா அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா அதே சமயம் நான் சந்தோஷமா இருந்தாலும் அவங்க சந்தோஷப்பட்டதே கிடையாது, ஏதோ வேற யார் வீட்டு பிள்ளையோ அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி நானே யோசிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியுது, நான் அவங்க பிள்ளையே இல்லைங்கிறதால நான் அழுதாலும் பிடிக்கல, ஆனா நான் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்கல அப்படிங்கிறது. இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் அதே மாதிரி நான் நல்லா தான் இருந்தேன், அப்பா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு, ரொம்ப கவனிச்சுக்கிட்டாரு, நான் தான் அடுத்த வாரிசுன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கும் எல்லா பெருமையும் இருந்தது. ஒரு தடவை குதிரையில போகும்போது அதுல இருந்து நான் கீழே விழுந்து என் காலில் அடிபட்டு நடக்க முடியாம போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்பா என்னை மறிக்கிறத விட்டுட்டாரு, இதுக்கப்புறம் உன்னை தேடி அலைய ஆரம்பிச்சாரு, என் வாழ்க்கையே முடிகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜென்லாய் பாக்குறான், உன்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிட்டனா, இதுக்கும் மேலே உன் மேல தப்பு நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மா உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா எவ்வளவு தெரியுமா பாசமா இருந்தாங்க, அந்த கேக்கு செய்யும் போதெல்லாம் உனக்கும் சேர்த்து எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்லாய் சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த ஷூயு பார்த்துட்டு, அப்ப என்னையும் அம்மா கூட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருந்திருக்கும், நான் சந்தோஷமா உன்ன மாதிரியே உன் கூட சேர்ந்து அம்மா கூட வாழ்ந்திருப்பேன்ல, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே மயங்க ஆரம்பிக்கிறான். ஆனா இப்பயும் உனக்கு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, அவங்களை நல்லா பாத்துக்கோ, நீ ஒரு குடும்பமா நல்லா இருக்கலாம்னா அப்படின்னு ஜின்லாய் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அவங்க அண்ணா அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவனை படுக்க வச்சுட்டு ஜின்லாய் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போறான். ஷென்பா அடுத்த நாள் காலையில உட்காந்து லெட்டர் எழுதுறா ஜின்லாய் கிட்ட பாய் சொல்றதுக்காக. அதை எழுதி ஒரு கவர்ல போட்டு வைக்கிறதுக்குள்ள ஜின்லாய் அங்க வந்துடுறான். என்ன லெட்டர் இது அப்படின்னு இப்ப அந்த கவர் ஓபன் பண்ணி பார்த்தா ஷென்பாக்கு இவன் கொடுத்தால ப்ரப்போஸ் பண்றப்ப ஒரு ஹேர் கிளிப், அந்த கிளிப் உள்ள இருக்கு. ஜின்லாய்க்கு புரிஞ்சிருது. என்ன பண்ற ஷென்பா அப்படின்னு கேட்டு இருக்க. இல்ல நான் கிளம்ப போறேன் அப்படின்னு ஷென்பா சொல்லிருக்கா. ஆனா அந்த நேரம் பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்த ஜின்லாய் கிட்ட சொல்லிடுறாங்க, உங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஜின்லாய் மின்னல் வேகத்துல கிளம்புறான். ஷென்பாவும் பின்னாடியே போறா. மேனேஜர் வந்துடுறாரு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்கன்னு கூப்பிட, வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்லாய் பின்னாடியே ஷென்பா ஓடிக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஷூயு இறந்து போய் கிடக்குறான். அவன் ஒய்ஃப் கதறி அழுதுட்டு இருக்கா. ஜின்லாய்க்கு ஒண்ணும் புரியல. இங்க பாருங்களேன், உங்க அண்ணனோட நிலைமைய பாருங்க, இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அழுதுட்டு இருக்க. ஜின்லாய் பாக்குறான், என் கூட குடிச்சிட்டு இருந்தாரு அண்ணா, ஆனா நல்லதா இருந்தாரு, அப்புறம் என்னங்க ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு. இந்த வீட்டு தலைவன் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், இவ்வளவு தைரியம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ உத்தரவு கொடுப்ப, அதெல்லாம் நடக்காது, என் பையனை அசிங்கப்படுத்த நான் விட மாட்டேன், இப்பவே போட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இல்ல பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜின்லாய் சத்தம் போட, என்ன பண்ணுவ, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க ஷென்பா அங்க வந்துடுறா. ராஜா டோக்கன் எடுத்துட்டு வந்துடுறா. இது இருந்தா ராஜாவே உத்தரவு போட்ட மாதிரி, உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாயோட அப்பாவால எதுவும் பண்ண முடியல. சரி பண்ணி தொலைங்க அப்படின்னு அமைதியா விட்டுறாரு. எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வராரு. யாரும் திடீர்னு வந்து விஷம் கொடுத்த மாதிரி தெரியலங்க, எதனால இறந்து போனாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ஷென்பாவோட மேனேஜர் வந்து வேற யாரும் தெரியாதவங்க ரூம்குள்ள வரல, எல்லா கதவு ஜன்னலும் பூட்டப்பட்ட நிலையில அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்ல, பாத்தியா தெரிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல, அடக்கம் பண்ணலாம்ல அப்படின்னு இப்ப கேட்டுட்டு இருக்கும் போது இந்த ஒரு அக்கா ஒருத்தி இருப்பால ஜின்லாய்க்கு, அவங்க வந்துடுறா. நீதான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜின்லாய அடிக்கிறதுக்கு வரா. ஷென்பா பாதியிலேயே கையை தடுத்து விட்டுறா. என் கண்ணு முன்னாடி அவன் மேல கையை வைக்க நினைச்சு கூட பாக்காதீங்க, என்ன தப்பு அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டு, பாருங்கப்பா ரெண்டு பிரதர்ஸ் தான் இருக்காங்க, ஒருத்தன் செத்து போயிட்டா இன்னொருத்தனுக்கு பதவி கிடைக்கும், இது ஈஸியா புரிஞ்சுக்க கூடியது தானே, பாத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிள்ளைங்க வேற இருக்காங்க, இந்த நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைங்களை நான் வேணா இங்க இருந்து கூட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த லேடி பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா.
ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். எனக்கு இந்த பதவி வேணும்னு நான் ஒரு நாள் கூட அண்ணன் கிட்ட கேட்டதில்ல. எனக்கு அந்த ஆசையும் கிடையாதுன்னு சொல்ல, உனக்கு ஆசை இல்லாம இருந்திருக்கலாம்ப்பா. ஆனா என்ன பண்றது, நீ வெளியே காட்டிக்கிறது ஒண்ணு, உள்ள யோசிக்கிறது ஒன்னா கூட இருக்கலாம்ல. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஜின்லாய் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். அண்ணா பக்கத்துல நேத்து கறிக்கட்டை ஏத்தி வச்சிருந்தாங்க வெயிலுக்காக, கதகதப்புக்காக. அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஷென்பா பாக்குறா. இதை வந்து சர்ச் பண்ணணுமா, ஒரு நிமிஷம் நான் யுன்ஷுவை கூப்பிடுறேன். யுன்ஷு பாதி நாள் கண்ணு தெரியாமலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா அப்படிங்கறதால இப்ப அவளை கூப்பிட்டோம்னா அவ வாசத்தை வச்சே நிறைய விஷயத்த கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்ல யுன்ஷு அங்க வரா. அந்த கறிக்கட்டையும் மோந்து பாக்குறா. இந்த கறிக்கட்டை கொண்டு வந்தது அந்த துணை மனைவி இருப்பால அந்த பொண்ணுதானா. ஒரு மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருக்கா. யுன்ஷு பார்த்துட்டு நார்மலா குளிருக்கு போட வேண்டிய எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. அது ஒரு பெரிய மருந்து, மஞ்சள் இதழ் மருந்துன்னு அதை சொல்லுவாங்க. அதை நம்ம சேர்த்துட்டு இருக்க வரைய உடம்புக்கு சக்தி கிடைக்கும். ஆனா அது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, ரொம்ப அதிகமா நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மள மரணத்துக்கு கொண்டு போகும். அந்த மருந்து இதுல கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுன்ஷு சொல்லிடுறா. ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். செகண்ட் ஒய்ஃப் ஆளுங்க வந்து புடிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு ஜின்லாய் கேட்க, உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், உனக்கு குழந்தை வேற இருக்கு, அதனால உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒருவேளை இவனே இப்ப இல்லாம போயிட்டா கூட நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரமா சுருட்டிட்டு ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு நல்லது. அதான் இவனை கொண்டுட்டு இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்தை கலந்தேன். உன்னை மட்டும் தான் அடிச்சு கொடுமைப்படுத்தினான்னு நினைச்சியா? டெய்லி எனக்கும் அடி கொடுமை தான். அவனுக்கு முடியாம போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு, என்ன பண்ணுவீங்க, மரண தண்டனையா, கொடுத்தா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நேத்து அவருக்கு இந்த மாதிரி இதனால சாப வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவரு நல்லாதான் தூங்க போயிருந்தாரு. இந்த மருந்துனால ஒரே நாள்ல மரணம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்லாய் பாக்குறான். அந்த அக்காவை கூப்பிடுறான். ஆம்பளைங்களுக்கு தான் பதவி இருக்குங்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால வந்ததுல இருந்து என்கிட்ட நீ எதிரிமா தான் பிஹேவ் பண்றத. நீ இப்ப இவங்களுக்கும் வந்துட்டு மருந்து செஞ்சு கொடுத்திருந்த. நீ கொண்டு வந்த மருந்து தான் அவன் குடிச்சிட்டு இருக்கும் போது கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாங்க. அந்த மருந்துல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் கேக்குறான். அதுல மீதி மிச்சம் மருந்து கொஞ்சம் இருக்கு, அதையும் கொண்டு வராங்க. எங்க நீ ரொம்ப நல்லவளா இருந்தா இந்த மருந்தை நீ குடி பாக்கலாம் அப்படின்னு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லேடி குடிக்க மாட்றா. அவளுக்கே லைட்டா பயமா இருக்கு. இந்த வீட்டு லேடி இருக்காங்கல்ல பெரிய மேடம், அவங்களோட இடத்துல தான்ப்பா அந்த மருந்தை கொண்டு வந்தேன். அந்த மருந்து அவங்களோடது அப்படின்னு சொல்ல, அந்த மருந்தை நான் தான் அத்தைக்கு கொடுத்தேன், எங்க வீட்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடியையும் கூட்டு வராங்க. ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிடுறா. இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி கொலை பண்ணேன்னு சொல்றேன், என் பக்கத்துல வாங்கல அப்படின்னு ஜின்லாயோட அப்பாவை அந்த லேடி பக்கத்துல கூப்பிடுறா. ஜின்லாயோட அப்பாவும் போய் காதை காட்ட அந்த லேடி காதை நல்லா கடிச்சு வச்சுடுறா. என் பக்கத்துலயே வராமலா ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்க, பாத்தியா உன் காது போச்சு, ஒன்னு இந்த மாதிரி பண்றதுக்காக தான் சும்மா போய் சொன்னேன், நான் ஏன் அந்த பையனை கொல்ல போறேன், அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப மறுபடியும் யாரு கொலை பண்ணுது அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிருது. அப்பன்னு பார்த்து இந்த குழந்தை இருக்குல்ல, பொம்பளை குழந்தை ஷூயு ஓடுது. அந்த குழந்தை தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொல்ல அந்த ரெட் ட்ரெஸ் லேடி வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. ஷென்பா அங்க வந்துடுறா. குழந்தை நல்லாதான் இருக்கு, குழந்தைக்கு ஆபத்து எதுவும் கிடையாது அப்படின்னு அத அங்க இருந்து கூட்டிட்டு போக, ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இவ எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கா. மறுபடியும் அந்த லேடியை கூட்டு போயிட்டு ஷென்பா அவங்க அப்பா முன்னாடி நிறுத்திடுறா. இப்ப சொல்லுங்க அப்படின்னு. சரி ஓகே, நான் தான் கொலை பண்ணேன்னு கூட வச்சுக்கோங்க, உங்க குடும்பத்தை நான் பழி வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அவனை போர்க்காலத்துக்கு அனுப்பி அங்கேயே அவனை கொன்னுட்டீங்க அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தனை கல்யாணமும் பண்ணி வச்சீங்க, அவன்கிட்ட நான் கொடுமையை அனுபவிச்சு, ஆனா அப்பயும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தைதான் என் வாழ்க்கை நிம்மதியா வாழலான்னு பார்த்தேன், ஆனா 7 நாள்ல என் குழந்தைய என்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த குழந்தைக்கும் வேட்டு வச்சுட்டீங்க, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்க, இந்த அப்பா இருக்காருல அவருக்கும் உடம்பு முடியாம போகுது, வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் உடம்பு முடியாம போனதுக்கு, மனசு முடியாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். இப்ப யாரு கொலை பண்ணதுக்கு காரணம்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்க எந்தி கிளம்பி போங்க, தண்டனை கிடைக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொந்த அக்காவா இருந்துட்டு தம்பிய கொன்றிருக்கே அப்படின்னு ஜின்லாய் அந்த லேடிய பார்த்து முறைச்சிட்டே உள்ள போறான். இந்த வீட்டு ஹெட் லேடி இருக்கால, அவ படுத்துட்டு இருக்கா. அவ அங்க இருந்து கண்ணு முழிச்சு பாக்கும்போது இந்த மருமக இருக்கால ஷூயுவோட ஒய்ஃப் கிளம்பி போயிட்டு இருக்கா. அத நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறத பார்த்துட்டு இந்த லேடி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும் போல. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு பக்கம் ஜின்லாயோட அப்பா எந்திரிக்கிறான். சுத்தமா அவனுக்கு முடியவே இல்ல, உங்க பையனோட எல்லாத்தையும் எரிச்சிட்டோம், கடைசியா சில பொருட்கள் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் போய் பாக்கணும் அப்படின்னு அந்த ஆளு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். ஜின்லாய் பாக்குறான், எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தியா அந்த ஃபேமிலி. ஆனா உடனே ஷென்பா சொல்றா, ஆனா ஷூயு செத்ததுக்கு காரணம் அப்படின்னு அவ சொல்ல வர ஜின்லாய் பாக்குறான். வேண்டாம் சொல்லாத, நம்ம 2 பேரும் எதுவும் தெரியாத முட்டாளாவே இருந்துக்கலாம், இதுக்கு மேல இதை பத்தி தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, கண்டுக்காமலே இருந்துடலாம் அப்படின்னு ஷென்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த துணை மனைவி கொடுத்த மருந்துலையும் சரி, அந்த அக்கா கொடுத்த மருந்துலையும் சரி, உடம்பு முடியாம போகுமே தவிர
தவிர உடனே சாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ வேற யாரோ இதுல இருக்காங்கிற விஷயம், அது யாருங்கிற விஷயம் இந்த 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஜின்லாய் அடுத்த நேரம் அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காருன்னு பாக்குறதுக்கு போறான். உங்க அண்ணன் இறந்துட்டான், இப்போ உன் அண்ணன் பிள்ளைங்க 2 பேரையும் பாத்துக்கிற பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. அண்ணியையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும், புரியுதா? உன் சித்தப்பாக்கு வணக்கம் சொல்லுன்னு சொல்ல அந்த குழந்தை அழுதுட்டே கால்ல விழ போகுது. இல்ல, நான் இருக்க மாட்டேன், இங்க இருந்து நான் கிளம்ப போறேன்னு ஜின்லாய் கிளம்ப, சித்தப்பா என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறி அழுதுட்டு இருக்கு. வேகமா போய் ஜின்லாய் எவ்வளவு கட்டி புடிச்சுக்கிறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல. இன்னொரு பக்கம் அந்த ஆண்டி இருக்கால, அதான் ரெட் ட்ரெஸ் போட்டவ, அவள அந்த வீட்டை விட்டு அனுப்புறாங்க. அங்க இருந்து அனுப்பும் போது பாக்குற அந்த லேடி ஷூயோட ஒய்ஃப், அவ பொம்பளை பிள்ளைய அனுப்பி ஆண்டிக்கு பாய் சொல்லிட்டு வான்னு சொல்ல அந்த குழந்தை ஆண்டியை போய் கட்டி பிடிக்குது. வேண்டாம் வேண்டாம், என்ன தொடாத, என்கிட்ட தள்ளியே இருன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷூயோட ஒய்ஃப் குழந்தைய மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்துடுறா. இங்க பார்த்தா அந்த திங்ஸ் எல்லாம் எரிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன அமைதியா பாத்துட்டு இருக்காரு. ஷூயோட ஒரே டோக்கனை மட்டும் எடுத்துட்டு அதை பார்த்துட்டு அவரை அழ வேற ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம ஷென்பா கிளம்பிட்டு இருக்கால, ஜின்லாய் வந்துடுறான். ஷென்பா என்ன பண்ற, எங்க கிளம்புறேன்னு சொல்ல, நான் இங்க எதுக்காக வந்தனோ அந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, உனக்கு இந்த வீட்டை ரெடி பண்ணிட்டேன், இதுக்கு மேல இந்த லெகசியை எடுத்து நடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குடும்ப பொறுப்பெல்லாம் என்னால விட முடியாதுன்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு பாய் சொல்லிட்டு இருக்கா. ஜின்லாய் நேரா உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல, அழுதுட்டு வேற இருக்கான். இங்க ஷென்பாக்கு பாய் சொல்ல ஷூயோட ஒய்ஃப் வந்துட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல ஷூயோட ஒய்ஃப் மத்த எல்லா வேலைக்கார பொண்ணுங்களையும் தள்ளி அனுப்பிடுறா. உங்க ஃபேமிலியே ஒரு மெடிசன் ஃபேமிலி தான் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு அந்த மெடிசன் எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனா நான் உங்களுக்கு அன்னைக்கு டேப்லெட் கொடுத்தப்போ அதை மோந்து பார்த்தே இதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க. அன்னைக்கு நீங்க வந்துட்டு எங்கிட்ட உங்க கதையெல்லாம் சொன்னது என் மேல உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குங்கிறதால இல்ல, அங்க நம்ம ஜின்லாய் கிட்ட போகாம என்ன தடுத்து நிறுத்தணுங்கிறதால. கரெக்டான்னு கேட்க உடனே ஷூயோட ஒய்ஃப் பாக்குறா. ஆமா, நான் தான் ஜின்லாயை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனேன், அதை ஏன் நீங்க மாட்டி விடல அப்படின்னு கேட்க, கொல்றதுக்கு ஒரு முயற்சி தான் நடந்தது, அது என்னால கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியாது, சோ அதனால நான் ஒண்ணும் பண்ணல, ஆனா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஷென்பா கேக்குறா. உங்களுக்கு குடும்ப பொறுப்பு பரம்பரையா பொம்பளைங்களுக்கு மாறி வருது, சோ எங்களை மாதிரி பொம்பளைங்க படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, புருஷனை நம்பி மட்டும்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா அவனும் டெய்லி அடி மிதி கொடுமை, என் வாழ்க்கை எதிர்காலத்துல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம என்ன பாத்துக்க வேண்டியது எனக்கு ஒரு சின்ன கடமையா இருந்தா கூட 2 பிள்ளைங்களை இந்த பூமிக்கு நான் கொண்டு வந்துட்டேன், அவங்கள பார்க்க வேண்டியது அதை விட ஒரு பெரிய கடமைன்னு சொல்ல, அப்புறம் இந்த பொன் குழந்தைன்னு சொல்ல, ஏன் பொன் குழந்தை பிறந்ததுமே இறந்து போயிருச்சு, அதனால இந்த ரெட் லேடியோட குழந்தைய வேலைக்காரங்க கிட்ட காசு கொடுத்து நான் தான் வாங்கினேன், எவ்வளவு குழந்தைங்க இருக்கோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு, அந்த லேடி அவ்வளவா நல்லவ கிடையாது, பிள்ளைய நல்லா பாத்துக்குவா, எங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஷூயோட ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் உங்க மாமனார் இருக்காரு, உங்க கனவு அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறாது போலயே அப்படின்னு ஷென்பா கேட்க, மாமனாருக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, அவங்களால இன்னும் எவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியும், நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷூயோட ஒய்ஃப் சொல்றா. ஷென்பா அங்க வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க கரெக்டா ஜின்லாய் வந்துட்டு இருக்கான். அடுத்து ஒரு குதிரை எடுத்துட்டு ஷென்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவங்க அப்பா பாக்குறாரு, நில்லு அப்படின்னு. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க, என் அண்ணன் பையன் கிட்ட குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க நேரா கிளம்பி வந்துட்டு ஷூயோட ஒய்ஃப், நீங்க பாருங்க மாமா, நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் அவன் வர மாட்டான், அதனால நீங்க உள்ள போங்கன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு என்ன நீ ஆர்டர் போடுறன்னு கேட்க, சரி மாமனாருக்கு உடம்பு முடியல, அவர் சீக்கிரமா உள்ள தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூயோட ஒய்ஃப் உத்தரவு போடுறா. வேலைக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என் பையன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு, என்கிட்டயே பகச்சுக்க போறீங்களா அப்படின்னு அவ கேட்க, அவ்வளவுதான் மாமனார் ஆல்ரெடி டம்மி ஆயிட்டாரு உடம்பு முடியாததால. இவ பேச்சு கேட்டு அங்க இருந்து அந்த மாமனாரு ஜின்லாயோட அப்பாவை உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. ஷூயோட ஒய்ஃபோட பையன் அங்க ஓடி வரான். அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு, நம்ம வா உள்ள போலாம், அடுத்து நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு பண்ண பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. இவதான் ஹஸ்பண்டே கொண்டிருப்பா போல. ஜின்லாய கொல்ல ட்ரை பண்ணா அது முடியல. ஜின்லா எப்படியும் கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட கொண்டுட்டு இதுக்கு மேல வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டாம், மாமனாருக்கும் அப்பப்ப எதையோ கலந்து கொடுத்திருக்கா, அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு, அப்ப இனிமே நம்ம ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. இதுவரையும் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா பை வந்துடுறான் யுன்ஷூட்ட பேசுறதுக்கு. யுன்ஷூ எப்பதான் ஓகே சொல்லுவேன்னு கேட்க, கேபிட்டல் சிட்டி எனக்கு பிடிக்கல, நம்ம ஊருக்கு போலாம், நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு யுன்ஷூ அவன் கையில இருந்து பூவை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஷென்பா பாத்துட்டு இருக்கா. கப்பல்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா ஜின்லாய் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஜின்லாய் வருவான்னு சொல்லிட்டு ஷென்பாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. இங்க பாரு, அதுக்கப்புறம் ஏன் பேச்சுதான் நீ கேட்டுட்டு இருக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு ஷென்பா கேக்குறா. மேடம் பேச்சு கடைசி வரையே கேட்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், ஏன்னா எங்கேயோ உயிரே இல்லாத பொம்மையா வாழ்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உன் கூட எங்க வந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்ல மத்த பொண்ணுங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. பாரு எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் போல அப்படின்னு ஷென்பா பாக்குறா. எல்லாரும் பாக்குறாங்க. தனியா உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்ல, சரி ஓகே தனியா பேசிக்கலாம்
போயிடலான்னு ஷென்பாவை தூக்கிட்டு ஜுன்லாய் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த மேனேஜருக்குலாம் செம்ம வயித்தெரிச்சலா இருக்கு. ஷென்பாவும் ஜின்லாயும் ஜாலியா கப்பல்ல வேடிக்கை பார்த்துட்டே மறுபடியும் அவங்க ஊருக்கு போய் ஆட்சி பண்றதுக்கு கிளம்புறதோட தான் இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இந்த சீரீஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. சீரீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து என்ன டிராமா பார்க்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு அழகான டிராமாவோட மீட் பண்ணலாம். அது வரைய பாய்.